கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எவைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மேல் ஏறி தம்மிடம் வர கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? இரண்டு கற்பலகைகள். மோசே செய்யும் கற்பலகைகள் எவைகளுக்கு ஒத்தவைகளாய் இருக்க வேண்டும்? முந்தினவைகளுக்கு. கற்பலகைகளுடன் எதையும் செய்ய கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? ஒரு மரப்பெட்டியையும். கற்பலகைகளில் கர்த்தர் எவைகளை எழுதுவதாக கூறினார்? முந்தின கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகள். மரப்பெட்டியில் மோசே எவைகளை வைக்க வேண்டும்? கர்த்தர் எழுதின கற்பலகைகளை. மரப்பெட்டியை மோசே எதினால் செய்தார்? சீத்திம் மரத்தினால். கர்த்தர் அக்கினி நடுவிலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு விளம்பினது எது? பத்து கற்பனைகள். முன்னே எப்போது கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு 10 கற்பனைகளை விளம்பினார்? சபை கூடி வந்த நாளில். கர்த்தர் எந்த பிரகாரம் கற்பலகைகளில் எழுதி அவைகளை மோசேயிடத்தில் கொடுத்தார்? முன் எழுதியிருந்த பிரகாரம். எழுதப்பட்ட கற்பலகைகளை மோசே எங்கே வைத்தார்? மரப்பெட்டியில். பேரோத் எதற்கு அடுத்து இருந்தது? பெனயாக்கானுக்கு அடுத்து. மோசே கற்பலகைகளை பெட்டியில் வைத்த பின்பு இஸ்ரவேலர் பேரோத்திலிருந்து எங்கே பிரயாணம் போனார்கள்? மோசராவுக்கு. ஆரோன் எங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்? மோசராவில். ஆரோனின் ஸ்தானத்தில் ஆசாரியனானவன் யார்? எலெயாசார். எலெயாசார் யாருடைய குமாரன்? ஆரோன். இஸ்ரவேலர் மோசராவிலிருந்து பிரயாணம் பண்ணி எங்கே போனார்கள்? குக்கோதா. ஆறுகளுள்ள நாடு எது? யோத்பாத். குக்கோதாவிலிருந்து பிரயாணம் பண்ணின இஸ்ரவேலர் எங்கே போனார்கள்?
யோத்பாத். உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் யாரை பிரித்தெடுத்தார்? லேவியின் கோத்திரத்தை. எங்கே நின்று ஆராதனை செய்வதற்காக லேவி கோத்திரத்தாரை கர்த்தர் பிரித்தெடுத்தார்? கர்த்தருடைய சந்நிதியில். சோதனை கேள்வி 1. கற்களில் எவைகளை வெட்டி கொண்டு வர கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? ஏ 2 பலகைகள், பி 1 பலிபீடம், சி 1 மேஜை, டி 1 கன்றுக்குட்டி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் லேவியரை பிரித்தெடுத்தார்? கர்த்தர் நாமத்தை கொண்டு. லேவிக்கு அவன் சகோதரரோடே என்ன இல்லை? பங்கும் சுதந்தரமும். லேவிக்கு சுதந்தரமாய் இருப்பவர் யார்? கர்த்தர். மோசே முந்தின பிரகாரமாக எத்தனை நாள் மலையில் இருந்தார்? 40 நாள் இரவும் பகலும். கர்த்தர் எதை கேட்டு இஸ்ரவேலை அழிக்காமல் விட்டார்? மோசேயின் மன்றாட்டை. கர்த்தர் யாரை ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போக கூறினார்? மோசேயை. நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்று எதற்காக கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து எவைகளிலெல்லாம் நடக்க வேண்டும்? அவர் வழிகளிலெல்லாம். தேவனாகிய கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். நன்மை உண்டாயிருக்கும்படி எவைகளை கைக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும். எவையெல்லாம் தேவனாகிய கர்த்தருடையவைகள்? வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும். கர்த்தர் அன்பு கூறும் பொருட்டு எவர்களிடத்தில் பிரியம் வைத்தார்? இஸ்ரவேலின் பிதாக்கள் மேல். பிதாக்களுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலர்களை எவர்களுக்குள் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்? சகல ஜாதிகளுக்குள். இனி எதை கடினப்படுத்தாதிருங்கள் என்று மோசே இஸ்ரவேலரிடம் கூறினார்? உங்கள் பிடரியை.
எதை விருத்த சேதனம் பண்ண மோசே ஜனங்களிடம் கூறினார்? இருதயத்தின் நுனித்தோலை. தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று மோசே கூறினார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் அல்ல? பட்சபாதம். தேவனாகிய கர்த்தர் என்ன வாங்குகிறவர் அல்ல? பரிதானம். தேவனாகிய கர்த்தர் யாருக்கெல்லாம் நியாயம் செய்கிறவர்? திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் எதை செய்கிறார்? நியாயம். சோதனை கேள்வி 2. கற்பலகைகளோடு எதையும் செய்ய கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? ஏ, ஒரு தூபபீடம். பி, ஒரு மரப்பெட்டி. சி, ஒரு பலிபீடம். டி, ஒரு மேஜை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அந்நியன் மேல் வைக்கிறது என்ன? அன்பு. அந்நியன் மேல் அன்பு வைத்து கர்த்தர் அவனுக்கு எதை கொடுக்கிறார்? அன்ன வஸ்திரம். யாரை சிநேகிக்க வேண்டும்? அந்நியரை. இஸ்ரவேலர் எதனால் அந்நியரை சிநேகிக்க வேண்டும்? அவர்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால். யாரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து எதை கொண்டு ஆணையிட வேண்டும்? அவருடைய நாமத்தை கொண்டு. இஸ்ரவேலின் கண் கண்ட எவைகளை கர்த்தர் செய்தார்? பெரிய பயங்கரமான காரியங்களை. இஸ்ரவேலின் பிதாக்கள் எத்தனை பேராய் எகிப்துக்கு போனார்கள்? 70 பேராய். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை எவைகளைப் போலாக்கினார்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை எதிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார்? திரட்சியிலே. சோதனை கேள்வி 3. எந்த மரத்தினால் மோசே பெட்டியை செய்தார்? ஏ, கேதுரு மரம். பி, கர்வாலி மரம். சி, ஒலிவ மரம். டி, சீத்திம் மரம்.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமேன்.